ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ. ஒரு குட்டி வந்து நம்மக்கிட்ட மல்டி பர்சனாலிட்டி வச்சு டாப் ஜேகே வச்சு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை இதில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு காலேஜுக்கு வாசலில் நம்ம டேவையும் ஜிமினையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் என்னமோ நம்ம டேவை அப்படியே காம் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் தான், டே அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, எதுக்குடா நீ வீணாக போட்டு குழப்பிட்டுருக்க? இல்லைடா, எனக்கு பயமாக இருக்குது. அப்பாவுக்கு வர விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை. இன்றைக்கி என்ன காலேஜுக்கு எதுவும் கேள்வி கேட்காம அனுப்பியிருக்கதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா. இது கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அவன் எப்படா வருவான்? டேய், ஜங்குக்கு எப்போ வருவான்னு உனக்கே தெரியாதா? ஏண்டா நீ வர? அவன் எப்போ வரான் எப்போ போகிறான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் என்னன்னா சீக்கிரமாக வந்து நிற்கிறான், இல்லைனா வரவே மாட்டேங்கிறான், இல்லைனா லேட்டாக வரான், சில டைம் திடீர்னு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். எனக்கு பயமாக இருக்கும்டா அவன் இப்படிலாம் பண்ணுறப்போ. அதான் நான் கேட்டாலும் ஒழுங்காக சொல்ல மாட்டான், வரும்போது வருவேன் அப்படின்றான். வர எப்போ வருவான்னு தெரியலையே. இவங்க வீட்டில் இருந்து காலேஜுக்கு வராமல் இருந்தால் சந்தோஷம்டா. இவன் எப்போ வந்தாலும் நான் பார்த்து அவன்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தது நான் தான் ஆக்ஷன் எடுப்பேன். சரிடா, நீ எதுவும் வரி பண்ணிக்காத, நான் கூடயே இருக்கல, ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணனா இவங்கேயும் வருவான், அவனும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிப்பான். ஸோ நாங்கள் 2 பேருமே உனக்கு இருக்கோம், ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ண, பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். டேய், ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது வேறு எதுனா விஷயமா இருந்தால் பரவாயில்லடா. லவ் மேட்டர்டா, அப்பாவுக்கு வர தெரிஞ்சிருச்சு, அதுதான் பயமாக இருக்குடா. சரிடா, ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது, புரியுதா? நீ ஈஸியாக சொல்லிடுவேன். சரி ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ண, ஜங்குக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினும் டேவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபஸ்ட்டு கிளாஸே முடியுது. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக பைக் எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணேன். இப்போ உடனே நம்ம டீ தான் கொடுக்குறேன்னு நம்ம ஜங்குக்கு பார்த்ததும், ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி போக, நம்ம ஜங்குக்கா ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவர் போட்டிருக்க ஹெட்செட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம டேவை பார்த்த மாதிரி நிற்க, நம்ம டேவா கிட்ட ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிற்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு, ஏய் டே, என்னாச்சு? ஜங்குக்கா, வீட்டில் மேட்ரு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்னது? ஆமாம், அம்மா தெரியாமல் ஃபோனை ஓப்பன் பண்ண மாதிரியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பா எல்லா மெசேஜஸையும் பார்த்துட்டாரு. அவர் பார்த்துட்டு இருந்ததையும் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்ததையும் அவர் பார்த்துட்டாரு. ஆனால் கேள்வி எதுவும் கேட்காத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இப்போ என்னை காலேஜுக்கு அனுப்பியிருக்கதை பார்த்தாலே எனக்கு டவுட்டாக இருக்குது. எங்கள் அப்பா இப்படி பொறுமையாக இருக்க மாட்டார், உனக்கே தெரியும். இப்போது அப்பாவுக்கு லவ் மேட்ரு தெரியுமா? அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா காலைல அவர் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை என்கிட்ட. என்னையே இவ்வளோ ஃப்ரீயாக விட்டுருக்காங்கன்னு தெரில. என்ன பிளான் பண்ணுறாரோ ஒன்றும் புரியல எனக்கு. பயமாக இருக்கு ஜங்கு. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, கிளாஸ்க்கு போ. நான் எவ்வளோ சீரியஸான விஷயத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன், கிளாஸ்க்கு போன்னு சொல்கிறா? டே, ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, நீ இருப்படா. ஈவினிங் வீட்டுக்கு போனால் நான் உயிரோடு இருக்கணும். ஒன்றும் ஆகாது டே, நான் இருக்கேன் வீட்டில், நான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, போ. ஜங்கு, பயமாக இருக்கு, சீரியஸாக பயமாக இருக்குடா. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், ஓகேவா? போ. ஜிவன், கூட்டிகிட்டு போவனே. இல்லை ஜங்குக்கு அதை கூட்டிகிட்டு போ. சரி. டே வாடா. இல்லை ஜிமன், எனக்கு 2ல் ஒன்று தெரிஞ்சே ஆகணும். வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. டே, கோவப்படுத்தாத, போ, கிளாஸ் போ. கோவப்படுத்துகிறேனா? உனக்கு கோவம் வருதா?
எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் பயமாக இருக்குது. இப்போ நான் கிளாஸ்க்கு போனால் கூட பாதியில் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு போனால் எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தெரியுமா? டேய், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் நான் பார்த்துக்கிறேன், போ. ஜங்கு, போ. சரி அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமின் அப்படின்னு நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாருடா. கிளாஸில் போயிட்டு நம்ம டேவ் ஒன்றுமே கவனிக்கல. ஒரு மாதிரி அப்படியே கொட்ட கொட்ட முழிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுதுடா. நம்ம வழக்கம் போல் நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததும் நம்ம டேவை பார்த்ததும், என்னாச்சு? இல்லை, வீட்டுக்கு. இங்கே பாரு டே, நீ நினச்சேன்னா நான் அந்த இடத்துல வருவேன், ஓகேவா? பயப்படாது, எதுவும் ஆகாது, நான் இருக்கேன், நம்பு. ஜங்கு, என்ன உனக்கு பிடிக்குமா இல்லையா? பிடிக்கும். லவ் பண்ணுறியா இல்லையா? என்ன நீ இப்படி கேட்குறா? பண்ணுறியா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வல்ல? வீட்டுக்கு போ. நிஜமா வீட்டுக்கு போய் ஆகணுமா? கண்டிப்பாக வீட்டுக்கு போய் தான் ஆகணும், போ. சரி, பாய். பாய். லவ் யூ. லவ் யூ டூ. சரி பாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம ஜிமினும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. போகிற வழியெல்லாம் நம்ம டே புலம்பிட்டே போகிறாரு. என்ன ஆக போகுது தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஃபைனலி நம்ம டேவோடைய வீடும் வர நம்ம ஜிமின் நம்ம டேவோடைய ஷோல்டர் பிடிச்சி அப்படியே 2 தட்டு கொடுத்துட்டு, இங்கே பாரு, ஜங்குக் தான் சொல்லியிருக்கான்ல, சேஃபாயிரு, எதுவும் போட்டு வரி பண்ணிக்காத. அதுவும் இல்லாமல் மூஞ்சே காட்டி கொடுக்குது, முதல்ல பயப்படாத, புரியுதா? சரிடா, பாய். பாய். ஏய் ஜிமின், ஃபோன் ஆன்லேயே வச்சுக்கோ. நான் கால் பண்ணடா, அட்டன் பண்ணு. ஏன்னா சம்டைம்ஸ் ஜங்குக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டான். அதனால ஒரு சேஃப்டிக்கு என் ஃபோன் எப்போவுமே ஆனில் தான் இருக்கும், என் கையிலேயே தான் இருக்கும். எப்போ வேணால் கால் பண்ண, நான் எடுப்பேன், புரியுதா? சரி. யோங்கி ஃபோன் நம்பர் இருக்குல்ல? இருக்குடா. நான் எடுக்கலைன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணேன். சரிடா. ஓகே, பாய். பாய். பார்த்து போ. நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகும்போதே வாசலில் பார்க்குறாரு, நிறைய செருப்பு இருக்குது. யாரோ கெஸ்ட்டு வந்த மாதிரி இருக்குது. பார்த்ததும் தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நிறைய பேர் இருக்காங்களே, உள்ள எதனாவது இல்லை, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவருக்கு அவரே சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா முகம் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் ஹாலில் அந்த கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்மகிட்டே அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் கிட்டே போக, இப்போ உடனே அங்கே உட்காந்துட்ருக்க அவங்க அப்பா தான். சொல்லுங்கப்பா. இப்படி வா. சொல்லுங்கப்பா. காலேஜ் எப்படி போச்சு? ஓகே தான்ப்பா, எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணேன், நல்லா தான் போச்சு. அவங்கள பாரு. யாருப்பா இவங்க? அவர் பேர் லீ. உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நாளான்னைக்கு. அப்பா, எதுவும் பேசாதட்டே. உன்னுடைய சம்மதத்தை கேட்குறதுக்கு நான் இங்கே ஒன்று நிற்க வைக்கல. உனக்கு கல்யாணம் இருக்குன்னு உனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன், புரியுதா? ஆனால் அப்பா. வாயை மூடிட்டு மேலே போ. அப்பா, ஆனால் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, மேலே போ. ஆனால் போ மேலே. அம்மா, எனக்கு இது பிடிக்கல, வேண்டாம். பாரு நீ பண்ணுற சில விஷயங்களும் அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனால் நீ அதை பண்ணாதன்னு சொன்னாலும் நீ அதை பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. அது அப்பாவுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மரியாதையாக மேலே போ. அம்மா, நீங்களுமா? போ. ஏன் அம்மா இப்படி பண்ணுறீங்க? போடா. போயிட்டு ஜங்குக்கு ஃபோன் பண்ண, மொபைல் மேலே தான் இருக்கு. அம்மா, போ.
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேசாண்டா குடுகுடுன்னு மேலே போயிட்டு ஃபோன் எடுத்து ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. கால் போயிட்டே இருக்குது, ஆனால் எடுக்கிற மாதிரியே இல்லை. நம்ம டேக்கு அங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் தூக்கி வாரி போடுது. கால் அட்டன் பண்ண ஜங்குக்னு அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் கால் எடுக்கிற மாதிரியே இல்லை. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம டேக்கு உயிரே போகுது. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜிமின் சொன்னது ஞாபகம் வருது. டக்குன்னு நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணேன். ஜிமினும் அந்த நேரம் பார்த்து கால் அட்டன் பண்ணலை. சரி யூங்கிக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு கால் பண்ணேன். இப்போ நம்ம யூங்கி கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ 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 யூங்கி, நான் டே பேசுகிறேன். சொல்லு டே, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்க? இல்லை ஜங்குக் இருக்கானா? இல்லையே, என்னாச்சு? இல்லை, லவ் மேட்டர் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அப்பா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் நாளான்னைக்கு. என்னால் இங்கே ஒரு செகண்ட் இருக்க முடியாது யோங்கி, பயமாக இருக்குது. ஜங்குக்கு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும். ஏய், ஜங்குக் இப்போ தாண்டா இங்கேருந்து கிளம்புனா. என்னது, நான் இவ்வளோ நேரம் அவனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தானே, அப்படியே அவன் ஃபோன் அட்டன் பண்ணல? டே, மேபி அவன் சைலண்டில் எதுனா போட்டு வச்சுருந்துருப்பான். நீ எதுவும் வரி பண்ணிக்காத, நான் அவன்கிட்ட போய் பேசுகிறேன், விஷயத்த சொல்கிறேன். உண்மையாவா? சொல்லிடுவியா? நான் சொல்கிறேன், நீ அவனுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இரு, நான் போய்ட்டு அவன்கிட்ட சொல்கிறேன். சீக்கிரம், அவங்களாம் வேறு வீட்லேயே இருக்காங்க, பயமாக இருக்குது. டோர் நாக் பண்ணுறாங்க யோகி. யோகி, சீக்கிரமாக போய்ட்டு அவன்கிட்ட சொல்ல. நான் போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன். பாய், கால் பண்ணாத, நானாக கால் பண்ண மாட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் காலை கட் பண்ணேன். இப்போ உடனே டக்குன்னு கண்ணெல்லாம் துடைச்சிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் நம்ம டேக்கு பார்த்த மாப்பிள்ளை நின்றுட்டுருக்காரு. அந்த லீ பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஒன்று நம்ம டேவுடைய அப்பா தான். டே, யார்கிட்ட பேசினேன்? அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா. ஃபோனை கொடு. அப்பா, அது ஃபோனை கொடு. இல்லைப்பா, நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. எனக்கு அவன் தர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. இவங்களெல்லாம் இங்கேருந்து போக சொல்லுங்கப்பா. ஜங்குக்கு ரொம்ப நல்லவன். நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்ப்பா. டே, ஃபோனை கொடு. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஃபோனை கொடுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கெஞ்ச ஆரம்பிக்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் நம்ம டே கையிலேருந்து ஃபோன் அப்படியே பிடுங்கிட்டுறாரு. இப்போது அந்த லீன் இருக்கான் இல்லையா, பக்கத்தில் நின்றுட்டுருக்கானே, அவனை பார்த்து மாப்பிள்ள, இதுதான் டே என் பையன். கீழே நிற்கும் போது சொல்லியிருப்பேன், ஆனால் மேலே ஓடி வந்துட்டான். அதனால தான் உங்களையும் மேலே போட்டு வந்தேன். எதுனா பேசணுன்னா பேசுங்க அவன்கிட்ட, நான் கீழே இருக்கேன். சரிங்க அங்கிள். டே, பார்த்து நடந்துக்கோ. அப்பா. ஹாய், என் பேர் லீ. என்ன பேச மாட்டீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் யார், என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அது பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண வைக்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து கிளம்பிடுங்க. இல்லை, ஆக்சுவலி இது ஒரு பிஸ்னஸ் மேரேஜ். எனக்கு உங்கள் அப்பா கூட ஒரு கம்பைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுவும் சின்ன வயசில் இருந்து, அவருடைய கம்பெனியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அவர் சொன்னார், உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அவருடைய கம்பெனியோட கொலாப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இதனுடைய ட்ரீம் விட முடியாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, நான் வேணால் மேரேஜ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே விட்டுடுறேன். நீங்கள் யாரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க கூட இருங்க. இவ்வளோ சீப்பாக பேசுகிற, வெக்கமா இல்லை? என்னங்க, இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சகஜமாக போயிடுச்சுல்ல, ஒருத்தனை கட்டுறதும் ஒருத்தனை வச்சுக்கிறதும். உன்னெல்லாம் ரூமை விட்டு வெளியே போடா. ஏய், என்ன துள்ளுற? சொல்கிறேன்ல, இதுக்கு மேலெலாம் என்னால் பொறுமையாக பேச முடியாது. என்ன கல்யாணம் பண்ணுற, அவ்வளோதான், புரிஞ்சுதா?
வெளியே போ. முடியாது. வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அந்த லீயை அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு டோரை லாக் பண்ண. இப்போ உடனே அவன் வெளியே இருந்து ரூம் டோரை நாக் பண்ணுறான். பட் ரொம்ப சவுண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நாக் மட்டும்தான் பண்ணுறான். அவன் நாக் பண்ணிவிட்டு, எங்கே பாரு சிந்தையும், நீ எனக்கு தான், புரியுதா? நான் ஜஸ்ட் இது ஒரு பிஸ்னஸ்க்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த செகண்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது தான் இப்போ என் நோக்கமே. எவன் வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு காலி பண்ண. நம்ம டேக்கு டியர்ஸ் ஃபால் ஆகுது. பயமாக இருக்குது. கையில் ஃபோனும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மண்டை குழம்பி போய் உட்காந்துட்ருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் 10 o'clock போல் ஆகுது. அப்படியே ஜன்னலில் பார்த்தா மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அவருக்கு முடியல. என்னென்னமோ யோசிக்க தோணுது. சூசைட்லாம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு ரூமில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அந்த பெட்டில் அப்படியே படுக்க அழுதுட்டு இருந்த ஒரு பாவம் குழந்தை அப்படியே தூங்கிட்டுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. மிட் நைட் ஆகுது. நம்ம டேவுடைய ஷோல்டரை யாரோ தட்டுறாங்க. டே டே ஜங்கு சவுண்ட் போடாத. நீங்கள் கிளம்பு. எங்கே? இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் வா. ஆனால் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு யோகி சொன்னான். ஃபோன் பண்ணால் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் கால் எதுவும் பண்ணலை. பார்க்கலாம். ஆனால் இப்படியே வா வா. ட்ரெஸ்ஸு என்ன தேவையோ எடுத்துகிட்டு வா. சரி ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜஸ்ட் அவர் இங்கேருந்து போனால் ஒரு நார்மல் ஒரு அடிப்படை தேவைக்காவது எதுனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 துணியும் கொஞ்சம் திங்ஸும் வந்து அடுத்து ஒரு குட்டி பேக்கில் போட்டுட்டு நம்ம ஜங்கு கூடைய கையை பிடிக்கா. நம்ம ஜங்குக்கா ஜன்னலுக்கு வெளியே காலை வச்சு பொறுமையாக இறங்குறாரு. நம்ம டிவியும் சத்தம் போடாமல் பொறுமையாக இறங்க சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டில் மேலே இருந்து அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து அழகாக எப்படி இறங்கிடுறாங்க. இறங்கி அப்படியே அந்த இடத்த விட்டு ஓட ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்தில் காரை வச்சுட்டு நம்ம ஜிமினும் யூங்கியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூங்கி அப்படியே நம்ம ஜங்குக்கு வரதை பார்த்ததும் டேய் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் டேவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அப்படியே காரில் ஏற்றின அடுத்த செகண்டு கார் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகுது. இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம டே ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு எங்கே போகிறோம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நம்ம சேஃபாக இருப்போம் அவ்வளோதான். ஆனால் என்னுடைய சொந்த ஊருக்கு தான் போகிறோம், ஒன்றும் இல்லை. ஓ அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு அந்த இடம் தெரியாதுன்னு நம்புகிறேன். அப்படி தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை, அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் ஜங்கு பயமாக இருக்கே. எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. இல்லை அப்பா ஒன்று எதுனா பண்ணிட்டாருனா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாது. நீ சேஃபாக இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட சேஃபாக இருப்பேன், புரியுதா? ஃபீல் பண்ணாத, புரியுதா? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அப்படியே சைடாக் பண்ண நம்ம டேவும் வந்து அப்படியே அழகாக நம்ம ஜங்குக்கா சைடாக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. காரு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலி அப்படியே ரயில்வே ஸ்டேஷனையும் போயிட்டு கார் அப்படியே நிற்க நம்ம ஜங்குக்கிட்டு 2 பேருமே செம்ம ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி குடுகுடுன்ட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ட்ரெயினும் வருதான். அந்த ட்ரெயினில் அப்படியே ஏறி நிற்க இப்போ வெளியே இருந்து நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் தான், டேய் சேஃபாக இருங்கடா, பார்த்து போங்க, இங்கே என்ன நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், வாயே திறக்க மாட்டோம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, புரியுதா? ஜிமின் சேஃபாயிரடா. அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ சேஃபாயிரு. சரிடா, தேங்க்யூ ஸோ மச். சிப்போ தேங்க்ஸா, உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்குடா பண்ண போகிறேன்? இல்லைடா போடா, ஜங்கு கூட சந்தோஷமாக இரு. ஜங்கு பத்திரமா பார்த்துக்கோ அவனை. சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். யூங்கி சேஃபாரு. சரிடா நான் பார்த்துக்குறேன். ஜிமின் நம்ம கிளம்பலாம். சரி யூங்கி, பாய்டா. சேஃபாக இருங்க, மறந்துடாதடா மச்சான்.
சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப அந்த ட்ரெயின் அந்த இடத்த விட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணுது. பொறுமையாக போகுது. நம்ம டேவா ஒரு பெரிய மூச்சு விட்டு நம்ம ஜங்குக் மேலே அப்படியே சாஞ்சிட்டு கண்ணை மூடுறாரு. நம்ம ஜங்குக் நம்ம டேவோடைய ஃபோர்ஹெட்டில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாயிடும், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே கண்ணை மூடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் கண்ணை விழிக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் விடிஞ்சிருக்குது. நம்ம ஜங்குக் 2 பேருமே இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இப்போ அப்படியே 2 பேருமே இறங்கி அப்படியே நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கு நம்ம ஜங்குக்கே அழகாக டாக்ஸி பிடிச்சி கூட்டிகிட்டு போக நம்ம டேவா அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரான அடுத்த செகண்ட் அந்த வீடை ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாக அப்படி சுற்றி பார்க்குறாரு. இப்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை, நம்ம ஜங்குக் நம்ம டேவை தவிர. அந்த வீட்டை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ஏன் இங்கே யாருமே இல்லை? அம்மா அப்பா வேறு வீட்டில் இருக்காங்கடா. நான் உன்னை கூப்பிட்டு வந்தது அவங்களுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். கொஞ்சம் நாட்கள் போட்டோம், நானே சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் இங்கே நம்ம தனியாகவா இருக்க போகிறோம்? ஆமாம், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்க போகிற. அண்ட் நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு நான் எதனாவது ரெடி பண்ணுறேன். தனியாக பார்த்துப்பியா? வேணும்னா நானும் பார்ட் டைம் போகிறேனே. அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டை பார்த்துக்கோ, நான் உன்னை பார்த்துக்குறேன். சரி, பார்த்துருக்கணும். சரி, மேலே என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, போயிட்டு குளிச்சுட்டு என்னுடைய ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கோ. சரி, நான் போகிறேன். சரி போ, நான் ஜிமின்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, நான் குளிச்சிட்ருக்கேன்னு சொல்லு, அவன்கிட்ட அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்ல. சரி போ. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு போயிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸில் ஒரு சிலதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே வராரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. கீழே இறங்கி வந்து, ஜங்குக் நைட்டு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இப்போ எதுனா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் ஃபோன் பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே வாயை பிளந்துட்டு அந்த ஃபோனை அப்படியே கட் பண்ணிடுறாரு. நம்ம கிட்ட அப்படியே கிட்ட நடந்து வர நம்ம டேவா, என்னாச்சு? இல்லை, மேலே சட்டை போட்ட, கீழே ட்ரௌசர் எதுவுமே போடாத மாதிரி இருக்குடா. என்ன பண்ணுறது, உன்னுடைய சட்டை ரொம்ப பெருசாக இருக்கு, க்யூட்டாக இருக்குடா. இப்போ இது ரொம்ப முக்கியமாக சொல்ல. எனக்கு நீ எப்போவுமே முக்கியம் தானே டே. ஐ லவ் யூ டூ ஜங்குக். ஒரு கிஸ்ஸு என்னது? இல்லை, இவ்வளோ தூரம் உன்னை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கு, லைட்டாக எனர்ஜி ஏற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு கிஸ்ஸு. ஓகேவா? பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அழகாக அப்படியே அவருடைய ஃபேஸ் அப்படியே ஃபார்வேர்டில் மூவ் பண்ணி அழகாக காட்ட, நம்ம ஜங்குக்கும் அழகாக நம்மகிட்டையோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அப்படியே போக போக அந்த கிஸ் கொஞ்சம் ரஃப்பாக மாறுது. இப்போ இன்னமும் டீப்பாக போக அது இன்னும் பேஷனேட்டாக மாறுது. நம்ம ஜங்குக்கா ஃபேஸை கட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருந்தவர் இன்னும் டக்குன்னு அவருடைய ஒரு கையை நம்ம டேவோடைய இடுப்பை சுற்றி போட்டு கிட்ட இழுத்து அப்படியே பாடி டு பாடி அட்டாச் பண்ணுற அளவுக்கு கிட்ட நெருக்கி வச்சுட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவா மூச்சு கூட மூட முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அவருடைய சீக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு நெக்கில் கிஸ்ஸஸாக கொடுக்க நம்ம டேவா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கண்ட்ரோலை இழக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க நம்ம ஜங்குக்கா அதை அப்படியே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம டேவா லைக்காக கையில் தூக்கிட்டு பெட்ரூம்க்கு ஓடிட. இப்போ நம்ம ஜங்குக்கு பெட்டில் அப்படியே தூக்கி போடுறாரு நம்ம டேவா. அவருடைய பவுன்ஸ் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்க நம்ம ஜங்குக்கு உடனே, டே உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த இன்னசென்ட் ஐஸை வச்சு என்னை அப்படி பார்க்காத. எப்படி பார்க்கணுமா அப்படின்னா, அதை பார்க்கவே கூடாது.
நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு ஒன்றும் தெரியக்கூடாது, ஆனால் ஃபீல் பண்ணணும். ஓகே? என்னது? அதெல்லாம் அப்படி தான், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவ் அப்படியே அமைக்கப்பட்ட அழகாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபுல் ஆக்சிஜன் கொடுத்துட்றாரு. நம்ம ஜங்குக்கா அழகாக அப்போ தான் குளிச்சுட்டு வந்தார். திரும்பியும் சூடேற்றி வேர்க்க வச்சு சட்டையெல்லாம் கசக்கி போட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் டயர்டாக அப்படி பெட்டில் படுக்க, நம்ம ஜங்குக்கு வர இப்போ அப்படி நம்ம டேவை பார்த்து, டே எனக்கு தெரிஞ்சு டின்னர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், போயிட்டு எதுனா வாங்கிட்டு வாப்பா, எனக்கு பசிக்குதா இன்னுமா? அப்போ இன்னும் பசிக்குது சாப்பாட்டுக்கு போ. கண்டிப்பாக போகணுமா? ஆமாம் போ. ஓகே, வந்ததும் வராதுமா, நல்ல வேலை பார்த்து விட்டேன், உன்னை நம்பி வந்தேன் பாரு. ஏய் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, போ, போயிட்டு அது வாங்கிட்டு வா. சரி பாய். பாய். வீட்டை பூட்டிக்கோ, நான் வந்து தட்டினா மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும், புரியுதா? ஓகே. பாஸ்வேர்டு வச்சுக்கலாமா? என்ன பாஸ்வேர்டு வச்சுக்கலாமா? டோரை 2 வாட்டி நாக் பண்ணிவிட்டு டே ஐ லவ் யூ அப்படின்னு நான் வெளியே இருந்து சொல்லுவேன். நீ உள்ளே இருந்து ஜங்குக் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு தான் டோர் ஓப்பன் பண்ணணும். ஓகே? சரி, ஓகே, போகிறேன். பாய். குளிச்சுட்டு ரெடியாரு. எதுக்கு? நைட்டு ஒரு ரவுண்டு போக தான். இச்சிப்போ. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கீழே இறங்கி போயிட்டு சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இங்கே நம்ம டேவை பார்த்தா அவர் அப்படியே பெட்டில் இருந்து டயர்டாக எழுந்திரிச்சு திரும்பியும் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பாத்திரம்லாம் எங்கே இருக்குது, சமைக்கிற பொருள்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் அப்படியே வீட்டுக்கு வராரு. சமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காரு, சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம ஜங்குக் 2 பேருமே அந்த இடத்துல அவ்வளோ ஹாப்பியாக 2 பேரும் சேர்ந்து சமைச்சிக்கிட்டு சேர்ந்து சாப்பிட்டு ஒரு அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண. இப்போ ஒரே நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து அவருடைய ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, டே நான் இப்போ சொல்கிறேன் கேளு, உன்னை எந்த சூழ்நிலையும் விட மாட்டேன். நான் மேபி உன்னை இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தலாம், இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தியிருக்கலாம், அது எல்லாத்துக்குமே சாரி. ஆனால் நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணலடா, புரியுதா? ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையை நீ நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்க. என்னமோ தெரியல, மென்ஷன் பண்ண தோணுது. ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. சரி ஜங்குக், சாப்பிடு ஆறுறதுக்கு முன்னாடி. சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் 2 பேருமா சேர்ந்து சாப்பாடை சாப்பிட்டுருக்கா. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் 2 பேர் அழகாக ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ க்யூட் கப்புள்ஸாக தூங்கிட்டுருக்காங்க. இப்படி தான் டேஸ் போகுது. நம்ம ஜங்குக்கு தாண்டா காட்டுறாங்க. அவர் எப்படியோ அடித்து பிடிச்சி அவர் படித்த படிப்புக்கு அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனியில் வேலையும் வாங்கிட. இப்போது நம்ம ஜங்குக்கும் அழகாக ஒரு டீசெண்டான ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம டிவியும் பார்த்துக்கிட்டு வீட்டில் சம்பளமும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரொம்பவும் நல்ல பையனாக அழகாக அந்த ஒரு குட்டி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறாரு. இப்படி டேஸ்க்கு போகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் வீட்டை விட்டு வந்து இதோட கிட்டத்தட்ட 3 months மேலே ஆக போகுது. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா நைட்டு கொஞ்சம் லேட்டாக வருவார், ஒரு 10:30 மாதிரி ஆகும். நம்ம டே ஸ்பெஷலாக சாப்பாடு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டோர் பெல் அப்படி நாக் ஆகுது. இப்போது வெளியே இருந்த டே ஐ லவ் யூ ஜங்குக்கா ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது வந்ததுமே நம்ம டேவை அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழகாக வெல்கம் பண்ண. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் ஓடி குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார நம்ம டேவா சாப்பாடு போடாமல் பிளேட்டை வச்சுட்டு அது மேலே எதையும் மூடி வச்சுருக்காரு. என்னது இது டே, ஓப்பன் பண்ண, நீ தானே எப்போவுமே இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன், ஒரு நாள் பார்த்தா குறைஞ்சிடவா போகிறேன்,
என்னமோ தெரிலடா, கொஞ்சம் மார்க்கமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடி இருந்த அந்த மூடியை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணேன். உள்ளே பார்த்தா நம்ம ஜங்குக்கு செம்ம ஒயிட் ஐஸு. என்னன்னு பார்த்தா இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் பாசிட்டிவ் சைன் போட்ட மாதிரி அந்த பிளேட்டில் வந்து சிங்கிள் அந்த இதை மட்டும் வச்சுருக்காரு நம்ம டீ. அதை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு தலைகால புரியல. அதில் பாசிட்டிவ் சைன் இருக்கிறது பார்த்தது தான் உண்டு. ஓடி போயிட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவருடைய வயிற்று ரப் பண்ணிக்கிட்டு, டேய் உண்மையாவோ? எப்போத்துல இருந்துடா? கிறுக்கு பயல, 2 months ஆகப்போகுது. 2 monthsா? ஆமாம், அன்னைக்கு வந்ததும் வராதமோ பண்ணல. ஆமாம்ல, நான் செஞ்ச குறும்பு உண்டாச்சு கரும்பு போடா. சரி சரி சாப்பிட. பாப்பா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? டே சோறு போடுறா. உட்காரு உட்காரு. இப்போல்லாம் என் சமையலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு ஜங்கு. தெரியும் டே, உன் கைப்பக்குவம் மாதிரி வேற எங்கேயும் வராதுல்ல. ஸ்டார்டிங்கில் கன்றாவியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாண்டா, அதுவும் ஒரு கொடுமை தான். பார்த்தியா, அப்படியே சந்தில் சைக்கிள் ஓட்டுற. சரி 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 சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத, பாப்பா டென்ஷன் ஆகிட போகிறான். அப்பாக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்ட போலையே. கண்டிப்பாக. இந்தா சாப்பிடு. ஓ ஸ்பெஷல். சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 month மாதிரி ஆக போகுது. அழகாக அவருடைய வயிறு அந்த 6 month பேபிக்கு அழகாக ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, பெருசாக அந்த மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் அப்படி வயிற்றை தள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது என்ன ஒடியாடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய வீட்டு வேலைகளை சுறுசுறுப்பாக பார்த்துட்ருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம ஜங்குக்காக நம்ம டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்த மாதிரி இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 12 o'clock போல் ஆகுது, மிட் நைட். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இது வரைக்கும் லேட் பண்ணதே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட கஷ்டத்தோடய உட்காந்துட்ருக்கா. டக்குன்னு எப்படியே டோர் நாக் பண்ணுறாங்க. நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு எப்போவுமே ஐ லவ் யூன்னு சொல்லுவானே, எங்கே அவன் சொல்ல காணும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். பட் அந்த டோர் பக்கத்தில் போயிட்டு காதை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த சைடில் இருந்து டோர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எட்டி வந்துச்சு. டேய் டோர் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு நம்ம ஜங்குக்கு. அச்சச்சோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை படக்குன்னு ஓப்பன் பண்ணேன். அவரா பார்க்குறதுக்கு மழையில் நனைஞ்சு போயிட்டு அப்படியே ஃபுல்லாக தொப்பை கொட்டையாக நனைஞ்சு வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நம்ம டீவா படபடன்னு டோரை ஓப்பன் பண்ண அப்படியே நனைஞ்ச காலோடையே நம்ம ஜங்குக்கு வீட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. நம்ம டீ இருக்கிறது கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவர் கையில் ஏதோ ஒரு பேக் இருக்குது, அதை தூக்கி அப்படியே கவுச் மேலே விசிறி அடிக்க நம்ம டீ அப்படியே பயந்து போய் 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிடுறாரு. இப்போ நம்ம டீக்கு புரியுதா, அச்சச்சோ ஏதோ ஒர்க் ப்ரெஷர் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே வர சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்கா மேலே போயிட்டு குளிச்சுட்டு கீழே வராரு. பட் அவர் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் மாறவே இல்லை. எப்படி வந்தாரோ அதே மாதிரி இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ சாப்பாடுலாம் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு, ஜங்குக் சாப்பாடு எனக்கு அது ஒன்றும் தேவையில்ல போ. ஏன் இப்படி பேசுகிற? ஓ என்னாச்சு, ஒர்க் ப்ரெஷரா? டே உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? என்ன மேலே கை வைக்கணுமா? என்னது மேலே கை வைக்கணுமா டே? என்ன என்ன பேசுற நீ? எங்கே பாரு, டென்ஷன் கிடைக்காதா? போயிடு. ஆனால் போட்டே. சாப்பாடு டேபிள் மேலே இருக்கு, பசிச்சா சாப்பிடு. நான் அந்த மயிரெல்லாம் பார்த்துக்கிறேன் போ. ஜங்குக்கு என்ன கேட்டது அதெல்லாம்? போ. என்ன ஆச்சு உனக்கு? போட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை டோட்டலாக அவாய்ட் பண்ண. நம்ம டேக்கா ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி மண்டை குழம்பு போயிட்டு உட்காந்துட்ருக்காரு.
இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் தூங்கவே இல்லை. பெட்டில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. அப்பப்போ வெளியே வந்து பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் கவுச்சில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சாப்பாடு ஒரு இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டேக்கு பயமா. இப்போ அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போயிட்டு சாப்பாடை மூடி இப்படிக்கா வச்சுட்டு திரும்பி நம்ம ஜங்குக் கிட்ட போக, நம்ம ஜங்குக்கா அவர் ஒரு பேக்கை தூக்கி போட்டுப்பாரு இல்லையா கவுச்சில். அந்த கவுச் மேலே அந்த பேக்கை தூக்கி அப்படியே நம்ம டே வர சைடு கீழே பொத்துன்னு போட்டு அடிக்கிறாரு. நம்ம டேவா பயந்து போயிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுற. இதுக்கப்புறம் கிட்ட போனால் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று அப்படியே அவ்வளோ கேரிங்காக பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வந்துடுறாரு. நம்ம ஜங்குக்கா செம்ம கோவமாக இருக்காரு. ஏன் இப்படி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாருன்ட்டு நம்ம டேக்கு புரியவே இல்லை. இத்தனை மந்த்தில் இதை மாதிரி பண்ணதும் கிடையாது நம்ம ஜங்குக்கு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட விடிய காலம் 3 மணி போல் ஆகுது. நம்ம அப்படியே அழுத மாதிரி அப்படியே பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்ரூம்க்கு வர, நம்ம டேவா அந்த பெட்டோடைய அந்த செவுத்தோரமாக இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே சாஞ்சிட்டு தூங்கிடுறாரு. அவருடைய ஃபேஸில் அந்த கண்ணீர் அப்படியே கீழே வடிஞ்ச அந்த ஒரு தடையும் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டு நம்ம டேவா டே டே ஜங்கு என்னாச்சு? சாரி, என்னாச்சு? இல்லை, நைட் அப்படி நடந்துக்கிட்டேன். இல்லை, ஏன் அப்படி டென்ஷனாக இருந்தேன்? அது தெரியல. எனக்கு என்னமோ உங்கள்கிட்ட பேசவே தோணலை. என்னது? இல்லை டே, அதை அப்படியே மறந்துடு. ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது நேற்று நைட்டெல்லாம். ஒன்று எதனாவது? இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ தான் நைட் வந்து பாப்பாட்ட பேசவே இல்லை. அச்சோ, சாரிடா பாப்பா குட்டி, சாரி. அப்பா நைட்டு உங்ககிட்ட நைட் பேச முடியாமல் போயிடுச்சு. அப்பா டென்ஷனில் இருந்தேன், அதனால தான். புரியுதா? இருந்தாலும் உங்கள் பாப்பா உன்னை நல்லா கேர் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ கூடிய சீக்கிரம் வெளியே வருவல்ல. டாடாவும் கூட ஜாலியாக விளையாடுறேன், உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த ஒரு வாட்டி அப்பாவை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க, நம்ம டேவா ஸ்வீட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே அவருடைய வயிற்றை தடவி விட்டுட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன யோசிச்சாரோ தெரில, டக்குன்னு எழுந்துருச்சு. நம்ம டேவை ஒரு மாதிரி பார்க்க, நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒன்று நம்ம டே தான், என்னாச்சு? நீ என்கிட்ட பேசாத டே. ஏய், என்னாச்சு ஜங்கு? நைட் நீ என்னை விட்டுட்டு இங்கே வந்துட்டல? என்னது? நைட் நான் தனியாக கீழே இருக்கேன், நீ பட்டு மேலே வந்து உட்காந்துட்ருக்க. இல்லை ஜங்குக்கு, நான் கிட்ட வந்ததுக்கு நீ தான் கோவப்பட தான் செய்வேன். அதுக்கு நான் விட்டு போயிடுவியா நீ? நான் விட்டு போகலையே. பின்ன இது பேர் என்னவா? ஜங்கு, எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறேன்னா? நான் உன்னை கேள்வி கேட்குறது எனக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்காட்டே. என்னாச்சு ஜங்கு? டே, நீ வர சரியே இல்லை. என்னது? நான் என்ன பண்ண? என்னைய கேள்வி கேட்குறியா நீ? ஜங்கு, என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? டே, சாரி. இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆனால் ஜங்குக், இவ்வளோ நேரம் என்னாச்சு? இல்லை, நீ இவ்வளோ நேரமா ஒன்றும் இல்லை, சாப்பிடாம கிளம்புறேன். பசிக்கல, நான் கிளம்புறேன். சரி, சாப்பிடாம போகிறேன்னு சொல்கிறேன், சரின்னு விட்ற? இல்லை, நீ தான் பசிக்கலன்னு. முன்னாடிலாம் எனக்கு பசிக்கலைன்னா நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டு அனுப்புவட்டே. இப்போ மாறிட்ட. ஜங்குக்கு, ஒரு நிமிஷம் நில்லு. எதுக்கு மாற்றி பேசிகிட்ருக்க? கிறுக்கா நீ? ஓ, நான் என்னுடைய நியாயத்தை பற்றி பேசினா உனக்கு கிறுக்கு மாதிரி தோணுதா? ஜங்குக், பேசாத. என்னடே
ஓவராக பிஹேவ் பண்ணுற. என்ன பிஹேவ் பண்ண? நான் பேசிகிட்டு இருக்கேன், பேசாமல் இருக்கா? ஏ, நீ தானே பேசாதானே? ஓ, கிண்டலா? ஜங்குக், என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ? முதல்ல ஆஃபீஸ் கிளம்பு. துரத்து விடுறல்ல? இல்லை, டைம் ஆகுது அங்கே பாரு. ஓ ஆமாட்டி, பாரு மணி 8:30 ஆகிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். என் பேக் கீழே இருக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். பாய், சேஃபாக இரு. பாப்புக்குட்டி பாய். அப்பா நைட்டு சீக்கிரமாக வர பார்க்குறேன். அம்மா பாய் பாய். டே பாய், இந்தா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கீழே இறங்கி ஓடிடுறாரு வேலைக்கு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம டே பயந்துகிட்டே இருக்காரு, கடவுளே நேற்று மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நேற்று மாதிரி லேட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம டே தான் டோர்கிட்டேயே போய் நிற்கிறாரு, வருவான் வருவான்ட்டு. நம்ம ஜங்குக்கா அப்படியே ஒரு டாக்ஸியில் வந்து இறங்குறாரு. ஆனால் நார்மலாக இல்லை, தள்ளாடிக்கிட்டு வந்து இறங்குறாரு. செம்ம போதை. அப்படியே போதையிலே வந்து இறங்கி நிற்க நம்ம டே வெளியே நிற்கிறத பார்த்ததும், ஏய் எதுக்கு வெளியே வந்த? யாரை பார்க்குறது வெளியே நிற்கிறா? இல்லை ஜங்குக், நீ வர லேட் ஆகிடுச்சு. நேற்று தான் லேட்டாக வந்தேன், இவ்வளோ தானே இருந்தேன், அப்புறம் ஏன் இன்றைக்கி வெளியே நிற்கிறா? இல்லை, என்னம்மா ஏதானே அவ்வளோவா? நீ என்னாச்சு உனக்கு? பிடிச்சிருக்கியா? என்ன என்ன ஜங்குக், இது புது பழக்கம். ஏய் தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயோடைய வயிற்று மேலே கையை வச்சுட்டு அப்படியே நம்ம டேவை பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அப்படியே அவர் உள்ளே போகிறாரு. நம்ம டேவை 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்துகிட்டு அப்படியே வயிற்றை பத்திரமா பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக் பின்னாடியே அவருடைய பேக்கை வாங்கிட்டு நடந்து போக நம்ம ஜங்குக்கா போயிட்டு அப்படியே பெட்டு மேலே அந்த கவுச் மேலே வந்து அப்படியே படுக்கிறாரு. நம்ம டே கோவத்தில் பேக்கை தூக்கி கவுச் மேலே அடிச்சுட்டு, ஜங்குக் என்ன இது புது பழக்கம்? காலை என்னன்னா லூஸ் மாதிரி பேசுகிற, நேற்றுக்கு அவ்வளோ லேட்டாக வந்தேன், ஆனால் கோவப்பட்டது ஏன் மேலே, இன்றைக்கி என்னென்னா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க, என்னடா இது பழக்கம் உனக்கு? ஏய் சும்மா இரு, அதையும் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அரைஞ்சேன் வை. அரைவியா? அரைடா, அரை, கொன்னுடு. எதுக்கு நான் இங்கே உயிரோட இருந்துட்டு உன்னை நம்பி வந்தேன்ல, சாவடிச்சிட. ஏய் ரொம்ப பேசாத ஜங்குக், நீ சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பேசிகிட்டே இருக்கா. டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக் பள்ளியர்னு கன்னத்துல வைப்பாராம். நம்ம டே அப்படியே கன்னத்தை பிடிச்சிட்டு டியோரி ஐஸோட நின்றுட்டுருக்கா. அப்படியே கண்ணீர் ஊற்றுது. அப்படியே கன்னத்தை பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கிட்டு மேலே போய் ரூமில் படுக்கா. நம்ம டேவா அழுதுகிட்டே கீழே அந்த ஹாலில் கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அவரும் சாப்பிடலை, ஜங்குக்கும் சாப்பிடலை. 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு அவர் பாட்டுன்னு தூங்குறாரு. நம்ம டே பார்த்தா கீழே உட்காந்து அழுதுட்ருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 o'clock போல் டோர் நாக் பண்ணுற சவுண்டு. நம்ம ஜங்குக்குள்ளே இருக்காரு. யாரா இது இந்த நேரம், அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்து டோர் நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போயிட்டு அப்படியே டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டேக்கு அவ்வளோ சந்தோஷம், கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. நம்ம டே தான், ஜிம்மன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ண நம்ம டேயோடைய வயிறு வர நம்ம ஜிம்மின் கிட்ட லைட்டாக இடிக்குது. நம்ம ஜிம்மினா அதை பார்த்துட்டு, ஏய் குட்டி இவ்வளோ வளர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய வயிற்றை அப்படியே டைட்டில் தடவி கொடுத்துட்டு நம்ம டே ஃபேஸை பார்க்க நம்ம ஜிம்மின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே போயிடுது. இப்போ வந்து நம்ம டேவை பார்த்து, டே என்ன இது கன்னத்தில் கை கை தடைய மாதிரி இருக்கு, யாரும் நிறைஞ்சா? அது 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 ஒன்றும் இல்லைடா, தெரியாமல் நானே அடிச்சுக்கிட்டேன். டே லாஜிக்காக பேசு, என்ன இது, சந்தோஷமாக தானே இருக்க? எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பாரு, அங்கேருந்து வந்ததுலேருந்து 1 கிலோ குறைஞ்சிருக்கேனா, கிலோ ஏறியிருக்கேன்.
டேய் பொய் சொல்லாதடா, உன் மூஞ்ச பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு டே? ஒன்றும் இல்லை ஜிமின், நீ முதல்ல உள்ள வா, இங்கே வா உட்காரு, நான் உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. ம் சொல்லு, என்ன உண்மையே சொல்லு, நீ உண்மையிலே ஹாப்பியாக இருக்கியா? சந்தோஷமாக தான்டா இருக்கேன். அப்படி என்னடா அது காயம்? இல்லைடா, அது சும்மா ஜங்குக்கு லைட்டாக தட்டுனா அது செவந்துருச்சு, ஒன்றும் இல்லை. ஜங்குக்கு எங்க மேலே தூங்கிட்டு இருக்கான். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை வேண்டாம், நீ போகாத, நானே போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். ஏன், நம்ம ஜங்குக் தானே, நான் போகிறேன். இல்லைடா ஒன்றும் இல்லை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமினும் கீழே அப்படியே உட்காந்துக்கிறார். நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக்கால் அப்படியே ஷோல்டரில் டச் பண்ணி எழுப்ப, இப்போ நம்ம டே தான். ஜங்குக் ஜங்குக் உன்னை பார்க்க ஜிமின் கீழே வந்திருக்கான், நீ வாயேன் கொஞ்சம். வரலாம் போ. இல்லை, அவன் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க வந்திருக்கான்ல, வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு போ. நான் வரேன் போ. எழுந்திரி, உன் மேலே பாரு ஃபுல்லாக ஆல்கஹால் ஸ்மெல் வருது, எழுந்திரி. ஏய் சே போ, நான் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டீயோடைய கையை தட்டி விட்டுற அந்த சவுண்ட் அப்படியே கீழே நம்ம ஜிமினுக்கு கேட்குது. அவர் அப்படியே சைலண்ட்டாக எதுவுமே சொல்லாமல் மேலே ஏறி வந்துடுறாரு. நம்ம டே அந்த ரூம்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம ஜிமின் காரிடோரில் நடந்து ரூம் கிட்டே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம டே வந்து டியர்ஸை தொடச்சிட்டே வெளியே வர நம்ம ஜிமின் அதை பார்த்துட்டு, இதுதான் நீ சந்தோஷமாக இருக்காளக்கா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த செகண்ட் நம்ம டேவால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே நம்ம ஜிமின் மேலே போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுகிறாரு. நம்ம ஜிமினா அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே கீழே கூட்டிட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்க, அப்புறம் நம்ம டே தான் கடந்த 4 நாளாக நடந்த எல்லா கூத்தையும் நம்ம ஜிமின்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஜிமினா உண்மையிலே நம்ம ஜங்குக்கு இப்படியா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரும் ஆமாம் என்ன தெரில புதுசாக கற்றுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. நம்ம ஜங்குக் சுத்தமாக அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, ஆஃபீஸ்க்கும் போகலை. நம்ம ஜிமினா சரிடா நான் கிளம்புறேன், அதுவும் இல்லாமல் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், ஒரு 4 மாதத்துக்கு இங்கே தான் இருப்பேன், நீ எதுனா ஒன்றா கால் பண்ணு, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் ஓகேவா? ம் சரிடா. ஃபோன் நம்பர் இருக்குல்ல? இருக்குதுடா, ஒன்றும் இல்லை. ம் சரி, எதனாவது பிரச்சனை பண்ணானா யோசிக்காமல் கால் பண்ணுறா, வருவேன். ம் சரிடா, நீ போ, பத்திரமா இரு. சரிடா. ஜங்கு கிட்ட சொல்லிடுண்ணா. நான் சொல்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிமினை அப்படியே அனுப்பிச்சி விட்றா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது. நம்ம டே ஃபைனலி 9th மந்த், இது 9th மந்த் எண்டிங். இன்னும் 2 days to 1 வீக்கில் நம்ம டேக்கு வந்து டெலிவரி. நல்லா வயிற்று தள்ளிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச ஐட்டங்களை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கார். அப்பப்போ நம்ம ஜங்குக்கு வந்து சந்தோஷமாக பேசுவார், அடுத்த செகண்டே கோவப்படுவார், டக்குன்னு கேர் பண்ணுவார், டக்குன்னு அவரே உட்காந்து அழுதுட்ருப்பார். இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணவும் நம்ம டேக்கா பயம் எடுத்துக்கிட்டு வயிற்றை தொட கூட நம்ம ஜங்குக்கிட்ட விட மாட்டார். அதுக்கும் நம்ம ஜங்குக் டென்ஷன் ஆவார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆக நாட்கள் போகுது. நம்ம டேவா ஒரு அழகான நாள் அப்படியே மார்னிங் டைம் டிவி பார்த்துக்கிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகுது. சுருன்னு அடியெல்லாம் வலிக்குது, உயிர் போகுது. ஃபோன் பக்கத்துலேயே இருக்குது. டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம ஷெக்கிக்கு அடிக்க கால் மேலே கால் பண்ணுறாரு. வழக்கம் போல் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. ஃபைனலி ஒரு தடவை கால் அட்டன் பண்ணுறாரு. டக்குன்னு நம்ம டே தான், சக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வா, டெலிவரி பெயின் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாடா. டே நான் வேலையாக இருக்கேன், எதாவது நீ பார்த்துக்கோ,
அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட நம்ம டேக் காட்டியாவது ஃபாலோ ஆகுது. மனசெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. டக்குன்னு ஜிமினுக்கு கால் பண்ணேன். ஜிமினா 5 நிமிஷத்தில் வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சவர் தான் சொன்ன மாதிரி 5வது நிமிஷம் அந்த வீட்டில் இருக்க அப்படியே கையோட ஆம்புலன்ஸையும் கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்படியே நம்ம டேவை கஷ்டப்பட்டு தூக்கி அப்படியே ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக டைம் ஸ்கிப் ஆகுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஜிமினா அங்கே ஒத்தைக்கு நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல. அந்த அந்த லேபர் ரூம்குள்ளே டாக்டர்ஸ் போகிறாங்க வராங்க, நர்ஸஸ் எதையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க வராங்க. ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி மண்டை குழம்பி நின்றுட்டுருக்காரு. போகிறவங்க வரவங்க கிட்ட எது கேட்டாலும் வாயை கூட திறக்க மாட்றாங்க. அப்படியே நம்ம ஜிமின் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு நின்றுட்டுருக்கா. ஃபைனலி ஒரு பேபி க்ரையிங் சவுண்ட் நம்ம ஜிமின்க்கு கேட்டதும் உயிர் வருது. ஆனால் இன்னொரு பயம். என்ன நிலமையில இருக்கான்னு தெரியல. இப்போ அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கா. ஒரு நர்ஸ் அழகாக ஒரு குட்டி பெண் குழந்தைய எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பார்க்க. இப்போ அப்படியே நம்ம ஜிமின்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு பொன் குழந்தை பிறந்திருக்கு. அது ஓகேங்க. டே அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்கார், தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக பாருங்கள் அவரை. ஓகே. பாப்பாவை என்கிட்ட கொடுக்குறீங்களா? என்னங்க நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபீடிங் பண்ண மட்டும் நீங்கள் எப்போ கூப்பிட்டு போகிறீங்களோ அப்போ கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே கையில் பாப்பாவை வாங்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. காலை இன்னும் அட்டன் பண்ணல அவர். நம்ம யூங்கிக்கு கால் பண்ண நம்ம யூங்கியா வீடியோ கால் வந்து பாப்பாவை பார்க்குறாரு. அப்படியே வீடியோ கால்லே கொஞ்சிறாரு. அவளை நல்லா தூங்கிட்டுருக்கா. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஜங்குக் லைனில் வர. இப்போ உடனே ஜங்குக் கிட்ட ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ ஜங்குக். ஏய் மயிரே, எதுக்குடா இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுற? ஏய் உனக்கு குழந்தை பிறந்திருக்குடா. என்னமோ அப்போ அதுக்கு என்னன்ற? ஏய் ஜங்குக், பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் வா. என்னது ஹாஸ்பிட்டலுக்கா? சீக்கிரம் வாடா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலை கட் பண்ணவர் தான் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பொறுமையாக ஆடி அசைஞ்சு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர நம்ம ஜிமின் கையிலையா அழகாக குழந்த அப்படியே தூங்கிட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்ததும் கையில் குழந்த இருக்கிறத பார்த்ததும் அப்படியே ஒரு 2 ஸ்டெப்புக்கு முன்னாடியே நின்றுடுறாரு ஸ்டன்னாகி. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் என்ன பார்க்குற? உனக்கு குழந்த பிறந்திருக்க கூட தெரியாமல் ஆஃபீஸில் உனக்கு வேலையா? இல்லைடா அது என்ன இல்லை. டே உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அவன் ஃபோன் பண்ணதுக்கு நீ என்ன சொல்லியிருக்க? என்னமோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க. லூசாடா நீ? எதுக்குடா அவனை போட்டு அடித்த? நான் எங்கே அடித்தேன்? குழந்தைய கூட குழந்தைய தர முடியாது ஜங்குக், அங்கே இரு. அது ஏன் குழந்த? அங்கே இரு, வாயை திறக்காத. டேவ் எதுக்கு நீ அடித்த? நான் அடித்தேனா? நான் எப்போ அடித்தேன்? அவன் கண்ணத்தை பார்த்தியா இல்லையா நீ? இல்லையே, நான் ஒன்றும் அடிக்கலையே. டேய் நடிக்காதடா. ஏன்டா இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுற? ஒரு சத்தியம் பண்ணு, இனிமேட்டு லூசுத்தனமாக எதுவும் பண்ண மாட்டேன்னு. முதல்ல உன் கோவத்தை அடக்கு. கோவப்படுறேனா? பைத்தியமாடா நீ? நான் எப்படா கோவப்பட்டேன்? நீ பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் வீடியோ எடுத்து வைக்கணும்டா இனிமேட்டு. சரிடா, குழந்தைய கொடுறா. கொடுக்க முடியாதுடா சிமன், ப்ளீஸ்டா என் குழந்தைய கொடுறா. ஒரு வாட்டி தூக்குறேன்டா, நம்பு. இனிமேட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரியல. இனிமேட்டு பண்ண மாட்டேன்டா, குட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட கண்ணில் டீயர்ஸ் ஃபால் ஆக நம்ம ஜிமின்கா ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ உடனே குழந்தைய தூக்கி நம்ம ஜங்கு கையில் கொடுக்க ஜங்குக்கா அழகாக பொறுமையாக பூ மாதிரி எடுத்து அப்படியே நெஞ்சு மேலே போட்டுக்கிறாரு குழந்தைய. அழகாக தூங்கிட்டு இருக்கா அவள். இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் போ உள்ளே போ, டே உள்ளே படுத்திருக்கான். போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவை பார்க்குறதுக்கு நம்ம ஜிமின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்க நம்ம ஜங்குக்கா கையில் பாப்பாவோட அழகாக பொறுமையாக உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நம்ம டே அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்காரு. டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டோடனே சைடில் திரும்ப நம்ம ஜங்குக் கையில் பாப்பா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் வருது. இருந்தாலும் அந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமின் கிட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நம்ம டே கிட்ட ஓடி போயிட்டு அப்படியே முட்டி போட்ட மாதிரி நம்ம டே பக்கத்துலேயே இருக்கா. இப்போ நம்ம டே
இப்போ வந்து சங்கு சாரி டி, தெரியாமல் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணாலும் அடுத்து வந்து சாரின்னு சொல்கிற. என்னால் ஒன்று மன்னிக்காமல் இருக்கவும் முடியல. அடுத்த நிமிஷமே அடிக்கிற, திட்டுற. ஏன் அப்படி பண்ணுற? டே, எனக்கு சத்தியமாக என்னன்னு தெரியலடா. என்னமோ மாதிரி ப்ரெஷர் மாதிரி, என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் தெரியுது. சாரிடா, இனிமேட்டு பண்ண மாட்டேன். பாப்பாவை உன்னையும் பத்திரமா பார்த்துக்கிறேன்டா. உண்மையா சத்தியமா, பாப்பா மேலே சத்தியமா, பாப்பா மேலே பண்ணு சங்கு. பாப்பா மேலே சத்தியமா, பாப்பா மேலே சத்தியமா, இனிமேட்டு உன்னையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், பாப்பாவையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்டா. சாரி, முதல்ல குடிக்க மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ணேன். இனிமேட்டு குடிக்க மாட்டேன். சாரிடா. பரவாயில்ல, இது நீ ஓகே தானே? கொஞ்சம் வலிக்குது, சரியாயிடும். நான் உன்னை பார்த்துக்குறேன். பாப்பா பார்த்தியா? பார்த்தேன்டா. ரொம்ப க்யூட்டாக, அழகா, குட்டியாக இருக்கா. அவளுக்கு என்ன பேர் டிசைட் பண்ணியிருக்கா? என்ன பேர் வைக்கலாம்? நீயே சொல்லு. எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லையே. என்ன பேர் வைக்கலாம்? ஜுவானிட்டா? என்ன சொன்ன? ஜுவானிட்டா? நல்லா இருக்கு. ஜுவானிட்டா அழகாக இருக்குல்ல ஜிமன்? நல்லா இருக்குடா. ஜுவானிட்டா. மாமன் காதல சொல்லிட்டேன். மாமனா? ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் நான் ஃப்ரெண்டுண்ணா, இவளுக்கு நான் மாமா தானே. ஓ, அப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்கா. இப்போ பாப்பாவையும் நம்ம டேக்கிட்ட கொடுத்து ஃபீட் பண்ணுறாங்கடா. நம்ம ஜங்குக்கா வச்ச கண்ணு வாங்காமல் பாப்பா ஆசைவை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம டேக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ சாரி கேட்டுக்கிட்டு அப்படி இருக்காரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த டே அழகாக முடியுது. இதுக்கப்புறம் வர நாட்கள் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புவோம். ஓகேடா, நான் இப்போது இதை இங்கேயே கட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஸ்பெஷல் எபிசோட் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கும் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் பண்ணுறேன். தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க. சாரி. பாய் வித் ஹாப்பி என்டிங். நான் போயிட்டு வரேன். பாய். ஐ லவ் யூ ஆல்.